ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு போகிற வழியிலே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். திரள் கூட்ட ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னால் போனாங்க. அவங்க அழுததினுடைய நோக்கம் என்ன? ஐயோ, ஒரு நல்ல மனுஷனை இப்படி அடித்து கொண்டு போட்டானுங்களே, அல்லது இப்படி போட்டு அடிக்கிறானுங்களே, என்ன ரத்தம் சொட்ட சொட்ட எவ்வளவு வேதனை அப்படின்னு ஆண்டவர் படுகிற பாடுகளை நினைத்து, வேதனைகளை நினைத்து, அடிக்கிற அடியை நினைத்து பெண்கள் அழுதார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நிலையில் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி இப்படி அழுது கொண்டு வரக்கூடிய அந்த பெண்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, மகா எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ எனக்கே இந்த நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? அதில் உங்களுக்காக அழு. கடைசி மட்டும் நிலைச்சிருக்கணுமே, ஆண்டவரில் நம்ம உறுதியாக இருக்கணுமே. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடு இன்னும் சரியாக வரலையே, இன்னும் அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படி இடலையே, இன்னும் அவர்கள் ஆண்டவரை நம்பலையே, உலகந்தான வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்தினுடைய மேன்மைதான பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நினச்சி அழு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரீகளை பார்த்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்க வேண்டியது பெற்றோருடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள முடியும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குடும்பத்தை விட்டுருதாங்க. ரொம்ப கவனத்தோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ விசேஷித்த ஞானம் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.